நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுவேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரசோத்யாது. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மே 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களை இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வா சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. ஜென்ம சனியானது இப்போது பாத சனியாக மாறி இருக்கிறது. பயம் வேண்டாம், 5 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்குது. நல்லதே செய்ய போகிறார். இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். மற்றபடி உங்களுக்கு ராகு கேது பிடியில் இருப்பதால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. குடும்பத்தில் ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. நல்ல பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தொழில் ரீதியாக நல்ல ரெட்டிப்பு சம்பாத்தியம் இருக்கும். உத்தியோகத்தில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் போன்ற நீங்கள் எதிர்பார்த்த நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலங்கள் இது. 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதம் ஆனாலும் நீங்கள் 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி உங்களுக்கு பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய காலம் இது. சூரியன் புதாதித்ய யோகம் இருப்பதால் உங்களுக்கு இப்போ படிக்கிற பிள்ளைகளிலிருந்து இன்ஸ்டியூஷன் வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலம். அதாவது கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம். வேலைக்காக இப்போ படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை நீங்கள் சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிட்டாலும் சொந்த தொழில் துவங்கலாம். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஒரு